வணக்க நண்பர்களே. கணவன் மனைவி இருவரும் ஷாப்பிங் முடித்து பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்ட பிறகு காருக்கு வந்தனர். அப்பொழுது ஒரு வயதான அம்மா அவர்களிடம் கையேந்தியபடி வர, கணவன் அவர்களுக்கு பர்சிலிருந்து 100 ரூபாய் எடுத்து கொடுத்தான். அவள் நிறைய நன்றி சொல்லிவிட்டு போனாள். மனைவி, எதற்கு 100 ரூபாய் கொடுத்தீங்க? கர்ணன் பரம்பரையோ? 5ஓ 10ஓ கிழவிக்கு போட்டிருக்க கூடாதா என்றாள். கணவன் சிரித்து கொண்டே சொன்னான், உனக்கு புடவை நகைகள், எனக்கு துணிகள், செருப்பு, பசங்களுக்கு துணிகள் என்று கிட்டத்தட்ட சர்வ சாதாரணமாக லட்சத்தில் செலவு பண்ணினோம். ஆனால் அந்த வயசான அம்மா வயிற்று பசிக்கு சாப்பிட நம்மை தேடி வந்திருக்கா. நம்மளால் 2 நேரம் அந்த அம்மா சாப்பிடும்போது நம்மை மனசார நினைக்குமே. அதனால் நமக்கு புண்ணியம் கிடைக்க வேண்டாம். அந்த அம்மாவோட பசி போகுது. மனுஷனுக்கு 3 விஷயங்கள் எப்போ வரும்னு தெரியாது. அது எப்போ வேணும்னாலும் வரலாம். அது என்ன தெரியுமா? 1 டிசபிலிட்டிஸ், இயலாமை. 2 டிசீஸ், நோய். 3 டெத்து, இறப்பு. நமக்கு இந்த 3ம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். நம்மால் முடியும் பொழுது முடியாதவர்களுக்கு சிறு உதவி பண்ணுறதாலே கடவுள் நமக்கு அந்த 3ஐயும் தள்ளி போடலாம் என்றான். மனைவி கண் கலங்கி நின்றாள். எனவே மேலே சொன்ன 3ம் நமக்கு எப்பொழுதும் வரலாம். அதுவரை நம்மால் முடிந்த நல்லதை செய்வோமே. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.